எஃப்ஜே மனசுக்குள்ளே ஏதோ பேட்ட ரவுடின்னு நினைப்போல, ஏதோ புள்ளிங்கோ மாதிரியும் தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிட்டு இருப்பான் போல். அவன் வாயை திறந்தாவே கேவலமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், காதில் கேட்க முடியாத வார்த்தைகள் தான் அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இன்றைக்கி இந்த மாஸ்க் டாஸ்க் வந்து நடந்தது. ஸோ இந்த மாஸ்க் டாஸ்கில் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கு இடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. ஸோ அந்த கான்வர்சேஷனில் ரொம்ப ட்ரிகரான நம்ம எஃப்ஜே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஓவரான பேட் வேர்ட்ஸ், பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் பேசினா. இவன் வாயில் இந்த வார்த்தைகள் தான் வருமா? இப்போது வாட்டர்மெலன் கூட ஒரு சண்டை வரும்போதும் நான் வெட்டிடுவேன், மொத்தமாக ஏனோதானே சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து நான் வெட்டிடுவேன்றது. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணும். அதை விட்டுட்டு நானும் ஆம்பளை தான் கழட்டி காட்டுவா அப்படின்னு சொல்லி கேவலமான வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஃப்ஜே பேசியிருக்கான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து மாஸ்க் டாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாஸ்க் டாஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி பொம்மை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆனது அப்படின்னா, இவங்க யார் நம்ம பார்வதி வந்து ரொம்ப கோவாகி எல்லாருமே வந்து குரூப்பிசம் வந்து பண்ணி வந்து பண்ணுறீங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க, எல்லோரும் வந்து சரியாக ப்ளே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒருத்தர் வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னா எல்லோரும் வந்து யூனிட்டியாக இருந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறீங்க, இது வந்து கேவலமான விளையாட்டு, எஃப்ஜே நீ வந்து ரொம்ப கேவலமாக வந்து பண்ணுற, அசிங்கமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பார்வதி பார்த்தீங்கன்னா வந்து ஏறிட்டு போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி இவங்களும் வந்து ஒரு வார்த்தையை வந்து கேட்டாங்க, ஏன்னா ஆம்பளை திமிர காட்டுறியா, ஆம்பளை திமிர காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சொன்னாங்க. ஒரு டைம் 2 டைம் கிடையாது, ரிப்பீட்டடாக ஒரு 5-6 டைமே வந்து சொல்லியிருப்பாங்க, ஆம்பளை திமிர காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே டென்ஷனான எஃப்ஜே வந்து என்ன பண்ணிட்டான், நான் ஆம்பளை தான் கழட்டி காட்டவா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஓப்பனாகவே பேசுகிறான். ஸோ அந்த இடத்துல பேசுனது வந்து எடிட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசியிருப்பான். அந்த ஒரு நிமிஷம் அந்த கிளிப் அந்த வாய்ஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வந்து அவன் வந்து ரிப்பீட்டடாக வந்து பேசியிருக்கான். அந்த இடத்துல கூட வந்து இவர் விகாஸ் வந்து வினோத் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அமைதியாரா, வாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறா, வார்த்தைகள் வந்து விடாதரா அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட வந்து ரிப்பீட்டடாக வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. அமைதியாருன்னு சொன்னாலுமே அவன் வாயில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் வருதுன்னு ரொம்ப கேவலமாக ரொம்ப சீப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பிஹேவ் பண்ணிட்டான். உள்ளுக்குள்ளே வந்து கோவம் வரும். இந்த ஷோன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவத்தை வச்சு தான் இவங்க வந்து டிஆர்பி பண்ணுவாங்க, அதை வச்சு தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வார்த்தையை விட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ சேனலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படுது, உங்களோட நேம் தான் வந்து டேமேஜ் ஆகும், உங்களுடைய ஐடென்டிட்டி தான் வந்து டேமேஜ் ஆகும். வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து யோசித்து பேசணும். அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க, ஆம்பளை தானே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து வெளியில் இருந்து பேசுகிறீங்க, அதே தப்பு தான், வெளியிலேருந்து பேசுகிறது தப்பு தான். இருந்தாலும் வந்து வெளி உலகம்ன்றது வேறு, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாருமே குடும்பமாக கூட வந்து உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகளை வந்து அந்த குழந்தைங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த குழந்தைய மனசில் வந்து அந்த குழந்தைக்கு என்ன புரிதலை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற அந்த ஒரு யோசனை வந்து வேணும்ல. இந்த இடத்துல வந்து எஃப்ஜே அவர்கள் சுத்தமாக வந்து தவறிட்டார். இவங்க ட்ரிகர் பண்ணிட்டாங்க, ஆம்பளை திமிர காட்டுறியா அப்படின்னு சொன்னால் நானும் ஆம்பளை திமிர தான் காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தால் கூட அது வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அதை விட்டுவிட்டு கழட்டி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கையை வந்து கீழே பிடிச்சி ஒரு மாதிரியாகவே அந்த ஆக்ஷன் வந்து பண்ணார். அது வந்து ரொம்ப கேவலமாக தான், ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கேவலமாக இருக்குது. நான் கூட வேறு என்னமோ அப்படின்னு நினச்சேன், அப்புறமா தான் தெரியுது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உட்காந்து பொறுமையாக அந்த ஃபுட்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இதை பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லைவ் வந்து நடக்கும்போது ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவங்க எப்படி சொல்லவும் அந்த பக்கம் வந்து ட்ரிகர் ஆனவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரியாக வந்து கையை வந்து இது பண்ணி அந்த சிம்பிள் மாதிரி காமிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ரொம்ப சீப்பாக வந்து எஃப்ஜே வந்து பிக்கப் பண்ண. எனக்கு வந்து இவனுடைய அந்த ஆட்டிடியூடு அந்த பிஹேவியர்ன்றது எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கல. எப்படி இந்த அளவுக்கு வந்து யோசிக்காமல் வந்து வார்த்தையில் வந்து விடுறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இப்போ கூட 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து சபரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்படி என்னடா இப்படி பண்ணுற, நீ வந்து இங்கே இருக்கணும்டா, தயவு செஞ்சு வார்த்தைகளை வந்து அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தான். அதேமாதிரி இந்த சபரியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்க, சபரி, கேஜே, இந்த எஃப்ஜே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவன் யாராவன் கமருதீன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அந்த பிஹேவியர்ன்றதே ரொம்ப மோசமான பிஹேவியர் தான். சபரியை கூட வந்து ஒரு கணக்கில் வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா டீமாக வந்து பிளான் பண்ணுறாங்க, கனி அதுக்கப்புறம் சபரி இவங்க எல்லோரும் வந்து டீமாக வந்து பிளான் பண்ணாலுமே ரொம்ப கேவலமாக வந்து பிஹேவ் பண்ணுறது என்னைக்கு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, இன்னொன்று யாரா அப்படின்னா வந்து அது இவனா யார் கம்ருதீன் பார்த்தீங்கன்னா என்ன இன்றைக்கி அப்படி பண்ணா அப்படின்னா, இந்த மாதிரி யாருடைய பொம்மை யார் உள்ளே வச்சிங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது மாஸ்க்கை வந்து யார் வச்சிங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல திவாகரன் சொன்னார், என்னுடைய மாஸ்க்கை நானே வந்து உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவார். அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வேணும்னே வந்து துப்புறான். இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பிஹேவியர் வந்து தேவையா? உன்னால் நீ போட்டிட்டு அவரை வந்து வெளியில் வந்து அனுப்ப, நீ எல்லாம் யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணி எல்லோரும் பிளான் பண்ணி அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்றலாம். அதை விட்டுட்டு அவர் வச்சாருன்னா உனக்கு வந்து பாராட்டம் பண்ண சொல்லலாம், மூடிக்கினாச்சுக்கணும். அவர் இருக்கக்கூடிய அந்த உடல் கண்டிஷனில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு திறமையை வந்து ப்ளே பண்ணுறாரு. அவரை வந்து காரித்து போடுறது, அசிங்கப்படுத்துறதுலாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. சிறுப்பை நக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நன்றிகள்.